பொது உடைமை இயக்கத்தினுடைய மூத்த தலைவர் RNK என்று எல்லோராலும் அன்போடும் பண்போடும் அழைக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் நல்லக்கண்ணு அவர்களுடைய இந்த மறைவு என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுக்க வர்க்கபேத ஒழிப்புக்காக, சாதி ஒழிப்புக்காக களமாடி கொண்டிருக்கின்ற அத்தனை தோழர்களுக்குமான இழப்பு. இது ஒரு போராட்ட களத்தினுடைய முகமாக, அடையாளமாக இருந்து வந்தவர். இன்றைய தலைமுறைக்கு போராடக்கூடிய ஒரு ரோல் மாடலாக இருந்தவர் மரியாதைக்குரிய ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். தென் மாவட்டங்களிலே நடந்த மிகப்பெரிய சாதிய கலவரத்தின் போது கூட தன்னுடைய மாமனார் அந்த கலவரத்திலே இறந்த போதும் கூட தன்னுடைய ஒற்றை அறிக்கையால் தென் மாவட்ட மக்களுக்கு அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற வகையில, அமைதியை உருவாக்கக்கூடிய வகையில, அந்த மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய வகையில மிக முக்கியமான அறிக்கை வெளியிட்டு சாதிய வேறுபாடுகளுக்கு எதிராக, சாதிய வெறியாட்டத்திற்கு எதிராக குரல் கொடுத்த ஒரு சாதி ஒழிப்பு முன்கள போராளி ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், காரல் மார்க்ஸ் அவருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இக்கொள்கைதான் எல்லோருக்குமான பாதுகாப்பு அரண் என்று பாடம் எடுத்தவர் மரியாதைக்குரிய ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். அவருடைய இந்த மறைவு எல்லோருக்குமான பேரிழப்பாகும். விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அவருக்கு வீர வணக்கம் செலுத்துவதில் நாங்கள் மிகுந்த உரிமையோடும் பெருமையோடும் நான் இந்த களத்திலே நிற்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் சார்பில் அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருந்தார்கள். அந்த பாரத ரத்னா விருது ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு வழங்குவதன் மூலமாக அந்த விருதுக்கு பெருமை சேர்க்கப்படும், அந்த விருதுக்கு பெருமையாகும் என்கின்ற ஒரு பதிவையும் இங்கே செலுத்தி அவருக்கு செம்மார்ந்த வீர வணக்கம் செலுத்துகிறோம். நன்றி.